எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்று 30/10/2025 ஆண்டு நம்முடைய பண்ருட்டி எல்லப்புரம் பாரதியார் கல்வி மற்றும் தர்மசாபன முதியோர் ஆதரவற்ற இல்லத்திற்கு தொடர்ந்து சமூக அக்கறையும் சமூக சிந்தனையும் ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களுடன் தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு பல முறை அன்னதானங்களும் பல உதவிகளும் கட்டிடப் பணிகளுக்கு மட்டும் அறக்கட்டளைக்கு பல உதவிகளையும் தொடர்ந்து சமூக அக்கறையுடன் உதவி செய்து கொண்டிருக்கும் நம்முடைய பண்ருட்டி எல்லப்புரம் சென்னை சாலை பிரசன்னா தேவி பெயிண்ட்ஸ் கார்பரேட்ஸ் மற்றும் கட்டிட கான்ட்ராக்டர் மதிப்பிற்குரிய நல்ல உள்ளம் படைத்த சமூக அக்கறை உள்ளம் படைத்த மதிப்பிற்குரிய முருகன் ஐயா அவர்களும் தனவல்லி அம்மா அவர்களும் அவருடைய பிள்ளைகள் ஜெயபாலாஜி தமிழ்ச்செல்வன் மற்றும் அவருடைய அவருடைய செல்லப்பிள்ளை பிரசன்னா தேவி அவர்களும் நம்முடைய அறக்கட்டளைக்கு தொடர்ந்து பல உதவிகளை செய்து கொடுத்த இன்றைய 30/10/2025 ஆண்டு ஏழை எளிய மக்களுக்கு போர்வைகள் இன்று வழங்கி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய முருகன் ஐயா அவர்களுக்கும் தனவல்லி அம்மா அவர்களுக்கும் ஜெயபாலாஜி அவர்களுக்கும் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை உண்மையில் சமூக அக்கறை கொண்டவர். ஏன்னு சொன்னீங்கன்னா நம்முடைய அறக்கட்டளைக்கு பல முறைகள் அன்னதானத்திற்கு உதவிகள் கேட்டிருக்கிறேன். அவர் இல்லை என்று கூறாமல் உண்மையில் நல்ல உயர்ந்த உள்ளம் படைத்தவர். பல முறை அன்னதானங்களுக்கு உதவி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நம்முடைய அறக்கட்டளைக்கு பல முறை உதவிகள் வழங்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். உண்மையில் முருகன் ஐயா அவர்களுக்கும் தனவல்லி அம்மா அவர்களுக்கும் ஜெயபாலாஜி அவர்களுக்கும் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் அன்பு கலந்த நன்றிகளையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம். அதேபோன்று முருகன் ஐயா அவர்களும் தனவல்லி அம்மா அவர்களும் ஜெயபாலாஜி தமிழ்ச்செல்வன் பிரசன்னா தேவி ஆகிய அனைத்து உள்ளங்களும் நோயற்ற வாழ்வினை பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற வேண்டும், மகிழ்ச்சிகளை பெற வேண்டும். அதே போன்று முருகன் தனவல்லி அம்மா அவருடைய 3 பிள்ளைகள் ஜெயபாலாஜி தமிழ்ச்செல்வன் பிரசன்னா தேவி ஆகிய 3 பிள்ளைகளும் நல்ல ஒரு வாழ்க்கை அமைந்து அவர்கள் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சிகளை பெற வேண்டும், பெரும் செல்வங்களோடு வாழப்பட வேண்டும். இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். அதே போல ஏன் சொன்னீங்கன்னா உண்மையில் தான தர்மம் என்பது மிகப்பெரிய ஒரு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். அந்த எண்ணங்கள் தானம் தர்மம் உதவிகள் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்கள் உண்மையில் முருகன் ஐயா அவர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். எனக்கு தெரிந்தவரை நம்முடைய அறக்கட்டளைக்கு பல முறை சமூக அக்கறையுடன் உதவிகள் செய்து கொடுத்து அன்னதானங்களை வழங்கி கொண்டிருக்கும் முருகன் ஐயா அவர்களுக்கும் தனவல்லி அம்மா அவர்களுக்கும் ஜெயபாலாஜி தமிழ்ச்செல்வன் பிரசன்னா தேவி ஆகிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் உண்மையில் பாராட்டி வாழ்த்தி வழங்குகிறேன். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. சரிங்க, கொடுங்க வாங்க, அப்படியே ஒவ்வொருத்தங்க வந்துடுறாங்க. நீ உட்கார, நான் கொடுக்குறேன். உட்காருங்க. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. ரொம்ப நன்றி. ஏழை எளிய மக்களுக்காக வெளியில கொடுக்குறேன். போடுங்க. இன்று 30/10/2025 ஆண்டு நம்முடைய ஏழை எளிய மக்களுக்காக போர்வைகள் மழைக்காலத்தை முன்னிட்டு வயதானவர்களுக்கு முதியவர்களுக்கு விதவை ஏழை எளிய மக்களுக்காக இன்று போர்வைகள் வழங்கிய
பன்ருட்டி எல்லம்புரம் சென்னை சாலை பிரசன்னா தேவி பெயிண்ட்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் மற்றும் கட்டிட கான்ட்ராக்டர் முருகன் ஐயா அவர்கள் மற்றும் தனவலி அம்மா அவர்கள், ஜெயபாலாஜி, தமிழ்ச்செல்வன், பிரசன்னா தேவி ஆகிய அனைத்து நல்ல உள்ளங்களும் சேர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு இன்று ஒவ்வொரு ஏழை மக்களுக்கும் போர்வைகள் வழங்கியிருக்கிறார்கள். முருகன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை ஒவ்வொருவரும் அவரை வாழ்த்தி அனுப்புங்க.